உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடிகர் ரகுல் பிரீத் சிங், தீரன் தேவ் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர். அடுத்து சூர்யாவுக்கு ஜோடியா என்ஜிகே மற்றும் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ஒரு படம் என பிஸியா நடிச்சிட்டு வராங்க. இவர் நடித்த தீரன் படம் பிரம்மாண்ட வெற்றி கண்டிருக்கு. இந்த படத்தின் மூலம் ரகுல் பிரீத் சிங் வரவேற்பு அடைந்திருக்காங்க என்றுதான் சொல்லணும். இவருக்கு தமிழ்நாட்டுல அதிகம் ரசிகர்களும் இருக்காங்க. அவரின் அழகை பற்றிய கேள்வி சில பேரிடம் இருந்து வந்த நிலையில் ரகுல் பிரீத் சிங் தன் அழகின் ரகசியம் பற்றி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. காலையில் எழுந்ததும் 2 கிளாஸ் சூடான தண்ணீர் குடிப்பாங்களாம். அதன் பிறகு கீ காஃபி குடிப்பாங்களாம். 5 கிராம் நெய் எடுத்து பிளாக் காஃபில கலந்து குடிப்பாங்களாம். இதுதான் என் அழகின் ரகசியம் என தெரிவிச்சிருக்காங்க. திரைத்துறையில் நடிகைகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அழகு மிக தேவை. அப்படி இதற்கு உதாரணம் என்றால் ஐஸ்வர்யா ராய் என சொல்லலாம். இவரின் அழகு மற்றும் இவரது நடிப்பு திறமையால தான் இவர் தற்போது சினிமா துறையில நிலைத்து நிற்கிறாங்க. இவரது வரிசையில பல நடிகைகள் இருக்காங்க. தல அஜித்துடன் இணைந்து 4 படங்களை கொடுத்தவர் தான் சிவா. இவரின் இயக்கத்துல தல அஜித்துடன் இணைந்த படங்கள் அனைத்துமே குடும்பங்கள் கொண்டாடும் படங்களாகவே தான் இருந்தது. வீரம் படம் குடும்பத்தில் அண்ணன் தம்பி உறவை மெய்சிலிருக்க வைத்த படமாக வந்தது. வேதாளம் தங்க சம்பந்தமான காட்சி மற்றும் பெண்களை தீண்டாதீர் என்று வரும். விவேகம் மனைவிக்கான படம். கடைசியில வெளிவந்த படம் ஒரு குடும்பத்தில் உள்ள அப்பா மகள் பாசம், பொறுமை, அழுகை, பாதுகாப்பு, அன்பு போன்றவற்றை அற்புதமாக கொடுத்த படம் விஸ்வாசம். இந்த படத்தை ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடும் படமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. குடும்பமாக மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. படத்தை ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க. தற்போது இயக்குனர் சிவாவின் அடுத்த படம் குறித்த நிறைய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. இப்போது என்ன விஷயம்னா, சிவா அடுத்த விஜயுடன் கூட்டணி அமைக்க இருப்பதாகவும் அந்த படம் அதிரடி ஆக்ஷன் படமாக இருக்கும் என கூறப்படுது. அதாவது இயக்குனர் சிவா ஒரு பத்திரிகை பேட்டியில் தான் தளபதியுடன் இணைய வேண்டும் என ஆசை, கண்டிப்பாக அவருடன் இணைய வேண்டும் என எண்ணி வருகிறேனும் அவருடன் இணைவேன் என கூறியிருக்காங்க. ஆனால் இந்த கூட்டணி இணையுமா என்பதை படக்குழுவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால்தான். நடிகர் சூர்யா தற்போது பல படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. தற்போது காப்பன் படத்துல பிஸியாக இருக்காரு. இவரின் நடிப்புல வெளிவர உள்ள படம் தான் என்ஜிகே. இந்த படத்தின் டீசர் அண்மையில வெளிவந்து ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. சூர்யாவுக்கு செல்வராகவன் இயக்கத்துல வர உள்ள என்ஜிகே படம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது. தற்போது அவர் கேவி ஆனந்த் இயக்கத்துல காப்பன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இதன் படப்பிடிப்புகள் அண்மையில் தொடங்கி மும்முரமாக நடைபெற்று வருது. இந்நிலையில சூர்யா டெக்னீஷியன்கள் உட்பட ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ள அனைவருக்கும் தன் கையால பிரியாணி பரிமாறி அசத்திருக்காரு. இதன் புகைப்படம் தற்போது வெளியாகி இருக்கு. தற்போது நடிகர்கள் பலரும் தான் நடிக்கும் படக்குழுவிற்கு மோதிரம் கொடுப்பது, பிரியாணி செய்து தருவது போன்ற நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வராங்க. தற்போது சூர்யாவும் படக்குழுவிற்கு பிரியாணி செய்து கொடுத்து விருந்தளிச்சிருக்காரு. இதனை சூர்யா ரசிகர்கள் வலைத்தள பக்கத்துல பதிவிட்டு வராங்க. சூர்யாவின் என்ஜிகே காப்பான் படங்களுக்கு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பும் இருக்கு. என்ஜிகே படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகரிச்சுட்டு வருது.